டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைவானவர். ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை செய்தால் 7 1/2 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் அப்படின்னா, அதே வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைவானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாவே ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. எத்தனை சதவீதம்? 20%. 20% எழுதுவோம். 20/100க்கு 100 எழுதுவோம். இந்த பேஸ் வேல்யூவை யாரை விட? பிஐ விட. அப்ப இந்த பேஸ் வேல்யூ 100 இங்க ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ பிஐ விட 20% திறமை குறைவானவர் அப்படிங்கிறாங்க. திறமை குறைவுனா இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். திறமை அதிகம்னா 2ஐ கூட்டிக்கணும். ஸோ இங்க திறமை குறைவு. அப்ப 100ல 20 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 80. அதுக்கு என்ன மீனிங்னா, பி ஒரு நாளைக்கு 100 வேலை செஞ்சாருன்னா ஏ பார்த்தோம்னா 80 வேலை தான் செய்வார். ஏன்னா ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைவானவர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே ரேஷியோ எடுங்க. அப்படி 20 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4:5 வரும். இந்த 4:5க்கு என்ன மீனிங்னா, ஏ ஒரு மணி நேரத்துக்கு 4 வேலை செய்யறாருன்னா பி ஒரு மணி நேரத்துக்கு 5 வேலை செய்யறாருன்னு அர்த்தம். ஸோ ஏ பாருங்க 7.5 மணி நேரம் வேலை செய்யறாரு. ஒரு மணி நேரத்துக்கு 4 வேலைனா இங்க 7.5 மணி நேரம். அப்ப 4 இன்ட்டு இங்க 7.5 கலப்பு பண்ணத்துல இருக்கு. 7 × 2 14. 14 + 1 15. 15/2. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணா வரும் 2 வரும். 2 × 5 15 30 வேலை. ஸோ ஏ பாருங்க டோட்டலா 30 வேலை செய்யறாரு. இந்த 30 வேலையும் பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை மணி நேரம் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ அப்ப பி ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வேலை செய்யறாரு? 5 வேலை. அப்போ 30/5 கேன்சல் பண்ணா 6 மணி நேரத்துல செஞ்சு முடிப்பாரு. அது டோட்டல் ஒர்க்கையும் பி மட்டும் தனியா செஞ்சா 6 மணி நேரம் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.